பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம் 8வது வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே இப்பொழுதும் கர்த்தாவே என்று ஆரம்பிக்கிறது. இந்த வசனத்தை எப்பொழுது படித்தாலுமே அப்படிதான் நாம் படிக்க முடியும். இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த வார்த்தையை வைத்து இந்த வசனத்தை சொல்லுகிறேன். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்கள் பிதா. அன்னைக்கு பிதாவா இருந்தீங்க, இன்னைக்கு இல்லை என்றல்ல. எப்பொழுதுமே இதை ஒரு தேவ பிள்ளை மனதில் வைக்க வேண்டும். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்கள் பிதா. அது சொல்வதற்கு மட்டுமல்ல, இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் களிமண். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களை உருவாக்குகிறவர். இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, எப்பொழுதுமே கர்த்தரால் உருவாக்கப்படும்படி அவருடைய கையிலே களிமண்ணை போல நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். சிலர் பார்த்தால் தாழ்வு காலத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். கொஞ்சம் வாழ்வு வரும்போது விலகி ஓடுகிறது உண்டு. நம்முடைய வாழ்க்கையில கூட நெருக்கம் வரும்போதெல்லாம், ஆண்டவரே, இனி இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், உங்கள் சித்தம் எப்படியோ அப்படி செய்யுங்கன்னு சொல்லி அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கொஞ்சம் இந்த நெருக்கத்திலேருந்து வெளியே வந்ததும் நம்ம ஒப்பு கொடுத்ததையும் மறக்கிறோம், அவர் யார் என்பதையும் மறக்கிறோம், நாம் யார் என்பதையும் மறக்கிறோம். நாம் அனைவருமே அவருடைய கரத்தின் கிரியை. எப்பொழுதுமே இதை நாம் மனதில் கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்கள் பிதா. இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் களிமண். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களை உருவாக்குகிறவர். இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் உமது கரத்தின் கிரியை. அதாவது எப்பொழுதுமே தேவனால் உருவாக்கப்படுவதற்கு ஆயத்தமாய் அர்ப்பணிக்கிற மனநிலைமையோடு நாம் காணப்பட வேண்டும். அப்படி அர்ப்பணித்தவன் தான் தாவீது. எனவேதான் தாவீது சொல்லுகிறார், உமது ஆவிக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? அப்படியெல்லாம் ஓட விட மாட்டார். முழுமையான அர்ப்பணிப்போடு இந்த மனநிலையில தேவ சமூகத்திலே ஒருவன் தன்னை அர்ப்பணிப்பான் என்றால் அவனை கர்த்தர் எங்கும் ஓட விட மாட்டார். வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர். உயர்ந்த நிலையிலும் கர்த்தருடைய கரம் நடத்துதல் இருக்கிறது. பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், வாழ்க்கையில தாழ்வு நிலை வரும்போதும் அங்கேயும் அது கை என்னை நடத்தும். அதாவது வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் வரும்போது கர்த்தருடைய கரம் உருவாக்குவதை விடாது, நடத்துவதை விடாது. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, எப்பொழுதுமே இந்த மனநிலையில் நாம் காணப்படுவோம். அவர் பிதா, நாம் அல்ல பிதா, அவர் பிதா, நாம் களிமண், அவரால் உருவாக்கப்படுகிறவர்கள். ஆண்டவரே, இன்று என்னை எப்படி உருவாக்க சித்தமோ அப்படி உருவாக்க ஒப்பு கொடுக்கிறேன். அர்ப்பணிப்போடு ஒப்பு கொடுப்போம். அவருக்கு உகந்த பாத்திரமாய் நம்மை உருவாக்கி அவர் நம்மில் மகிமைப்படுவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. இந்த மனநிலையிலே காணப்பட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.